ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் மேக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான். எந்த பேப்பர் அப்படின்னு பார்த்தோம்னா டிஃப்ரென்ஷியல் ஜாமெண்ட்ரியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், இன் ஹெலிக்ஸ் த ரேஷியோ k/τ இஸ் ஈக்குவல் டு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ k/τங்கிறது என்ன வரும் அப்படின்னா k/τ ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் தான் வரும். ஸோ k/τங்கிறது tan ஆல்ஃபான்னு வரும். tan ஆல்ஃபாங்கிறது நம்மளோட வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஆன்சர் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் கொஷின், இஃப் r is a radius of spherical curvature then r is a radius then சரி என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆறுங்கிறது ரேடியஸோட ஸ்பெரிக்கல் கர்வேச்சர்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஆரோட வேல்யூ கண்டுபிடிப்போம். ஸோ டி வெக்டர் டேஷோட வேல்யூ நமக்கு என்னென்னா kn வெக்டருங்கிறது தான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ இதுலேருந்து நம்ம டி டபுள் டேஷ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன வரும்? டி வெக்டர் டபுள் டேஷ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா kn வெக்டர் டேஷ்னு வரும், ப்ளஸ்ஸு k டேஷ் இன்ட்டு n வெக்டர். ஓகேவா? ஸோ இவி மெத்தடில் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கேயை வச்சுட்டு என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன், அடுத்து கேயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு என்ன வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ என் வெக்டர் டேஷோட வேல்யூ என்ன அப்படின்னா என் வெக்டர் ஈக்குவல் டு கே இன்ட்டு என் வெக்டரோட வேல்யூ டவ் பி வெக்டர் மைனஸ் டவ் டி வெக்டருங்கிறது தான் என் வெக்டரோட வேல்யூ ப்ளஸ் கே டேஷ் என் வெக்டர். என் வெக்டர் டேஷோட வேல்யூ எனக்கு என்னென்னா டவ் பி வெக்டர் மைனஸ் டவ் டி வெக்டர் ப்ளஸ் கே வெக்டர் இன்ட்டு என் வெக்டர்னு வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெக்டர் ப்ராடக்ட் பண்ணுறேன். நான் இப்போ இந்த டி டபுள் டேஷ் வெக்டரோட டி வெக்டர் ப்ராடக்ட் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டு சைடும். ஸோ வெக்டர் ப்ராடக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா டி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் டபுள் டேஷ் ஈக்குவல் டு மைனஸ் கே இன்ட்டு டவ் என் வெக்டர் ப்ளஸ் கே டேஷ் இன்ட்டு பி வெக்டருங்கிற ஆன்சர் கிடைக்கும். ரெண்டு சைடும் எனக்கு வெக்டர் ப்ராடக்ட் பண்ணும்போது டி வெக்டரால் டி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் டபுள் டேஷ் ஈக்குவல் டு மைனஸ் கே இன்ட்டு டவ் என் வெக்டர் ப்ளஸ் கே டேஷ் இன்ட்டு பிங்கிற வேல்யூ கிடைக்கும். இப்போது ரெண்டு சைடும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் டபுள் டேஷ் டிவைடட் பை ரெண்டு சைடுமே கே ஸ்கொயர் டவ்வால் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ கே ஸ்கொயர் டவ்வால் டிவைட் பண்ணும்போது minus k tau n vector divided by k squared into tau plus k dash b divided by k squared into tau னு வரும். ஸோ இங்கே கேயும் டவ்வும் கேன்சல் ஆகிடும். டிவைடில் ஒரு கே மட்டும் இருக்கும். இங்கே எதுவும் கேன்சல் ஆகாது. ஸோ அப்படியே தான் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கேங்கிறது கேக்கு பதிலாக 1/ρ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். கேங்கிறது 1/ρ. அந்த மாதிரி கே டேஷுங்கிறது என்னென்னா கே டேஷுங்கிறது என்னென்னா ரோ டேஷ் டிவைடட் பை ரோ ஸ்கொயர்டு. இதுதான் கே டேஷோட வேல்யூ. ஓகேவா? ஸோ கே டேஷோட வேல்யூவை நான் இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1/kன்னு இருக்குது. ஸோ ரோன்னு வந்துடுமா, 1/kயோட வேல்யூ ரோன்னு வந்துடும். ஸோ ரோ என் வெக்டர் மட்டும் தான் இருக்கும். ஸோ என் வெக்டர் ப்ளஸ் கே டேஷ்க்கு பதிலாக ரோ டேஷ் டிவைடட் பை ரோ ஸ்கொயர்டு, ரோ டேஷ் டிவைடட் பை ரோ ஸ்கொயர்டுன்னு வந்துடும். இன்ட்டு கே டேஷோட வேல்யூ கே ஸ்கொயர்டு இருக்கா. ஸோ கே ஸ்கொயரோட வேல்யூங்கிறப்ப ரோ ஸ்கொயர்டுன்னு வந்துடுமா, 1/k ஸ்கொயருங்கிறப்ப ரோ ஸ்கொயர்டுன்னு வந்துடும். ரோ ஸ்கொயர்டு இன்ட்டு பி வெக்டருக்கு பதிலாக சிக்மா பின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ சிக்மா பி வெக்டர்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த ரோ ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இருக்கிறது ரோ என் வெக்டர் ப்ளஸ் ரோ டேஷு சிக்மா பி வெக்டர்ன்னு இருக்கும். ஓகே தானே?
இப்போ நான் வெக்டரை கேன்சல் பண்ணுங்கிறதுக்காக 2 சைடும் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸோ மாடுலஸ் போட்டு ஸ்கொயர் பண்ணுறேன். ஸோ ஸ்கொயர் பண்ணால் டி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் டபுள் டேஷ் டிவைடட் பை கே ஸ்கொயர் டவ் ஹோல் ஸ்கொயர். அப்போ இதை ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா ரோ ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு ரோ டேஷ் ஸ்கொயர்டு சிக்மா ஸ்கொயர்டுன்னு வந்துடும். வெக்டர் கேன்சல் ஆகிடும். இது ஆக்சுவலாக எனக்கு என்னென்னா ஆர் ஸ்கொயரோட வேல்யூ. ரோ ஸ்கொயர் ப்ளஸ் ரோ டேஷ் ஸ்கொயர்டு சிக்மா ஸ்கொயருங்கிறது ஆர் ஸ்கொயர்டு. அப்போ ஆர் ஸ்கொயருங்கிறது எனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா டி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் டபுள் டேஷ் டிவைடட் பை கே ஸ்கொயர் டவ் ஸ்கொயர்டுன்னு கிடைக்குது. ஸோ இது ஆன்சரில் இருக்கான்னு பார்ப்போம். டி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் டேஷ் டிவைடட் பை கே ஸ்கொயர்ட் டவ் ஸ்கொயர் தான் இது ஆக்சுவலாக. சாரி மாற்றி போட்டேன். ஸோ ஆன்சர் வந்து ஏ தான். நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். தேர்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா if the fundamental coefficients L, M, N vanish everywhere on a surface then the surface is. ஸோ இது வந்து ஒரு தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா if L, M, N vanish everywhere on a surface then the surface is a part of the plane. So answer என்ன? a part of the plane is the answer. Next question பார்க்கலாம். if a surface is developable then its Gaussian curvature is. ஸோ என்ன டெவலப்பபிள்னா சர்ஃபேஸர் டெவலப்பபிளாக இருக்கும்போது காஷியன் கர்வேச்சர் என்னவாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ஒரு தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் தான். த நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் condition for a surface to be developable surface is that its Gaussian curvature should be 0. ஸோ காசியன் கர்வேச்சர் வேல்யூ 0வாக இருக்கணும். ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் த asymptotic lines of the paraboloid of revolutions z equal to x squared plus y squared is given by. ஸோ இது வந்து டைரக்ட் கண்டிஷன் தான். ஸோ கண்டிஷன் என்ன அப்படின்னா டி u ஸ்கொயர்டு ப்ளஸ் u ஸ்கொயர்டு டிவி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 0. அசிம்ப்டோட்டிக் லைன் பேரபோலாய்டில் அதோட ரிவல்யூஷன் என்ன இருக்குன்னா டி ஸ்கொயர்டு ப்ளஸ் யூ ஸ்கொயர்டு இன்ட்டு டிவி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 0ங்கிறது தான் கண்டிஷன். நெக்ஸ்ட்டு 6th கொஷின் பார்க்கலாம். The condition for the parametric curves to have conjugate direction is. இதுவும் ஒரு தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் தான். The necessary and sufficient condition for the parametric curves to have conjugate directions is m equal to 0. So answer m equal to 0. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா த கண்டிஷன் ஃபார் எ கர்வ் ஆன் எ சர்ஃபேஸ் இஸ் ஏ ஜியோசென்ட்ரிக் இஃப். ஒரு சர்ஃபேஸில் உள்ள கர்வ் வந்து ஜியோசென்ட்ரிக் அப்படின்னா எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? இதெல்லாம் டைரக்ட் கொஷின் தான். ஸோ முக்கியமான கண்டிஷன்ஸ், ஃபார்முலாஸ்
தியரத்தோட ஸ்டேட்மெண்ட், நேம்டு தியரத்தோட ஸ்டேட்மெண்ட், நேமு ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக நல்லா படிச்சுக்கிட்டோம்னாலுமே அதெல்லாம் வந்து டேரக்ட் கொஸ்டினாகவே இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ அந்த மாதிரி டேரக்ட் கொஸ்டின்ஸ்க்கு ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் நம்மளால். சால்வ் பண்ணணும் டைம் எடுத்துக்காது. ஸோ டக்குன்னு கொஸ்டின் பார்த்தோன்னா ஆன்சர் பண்ணுற மாதிரி நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா, இந்த கண்டிஷன் என்னென்னா ஜியோசென்ட்ரிக் கண்டிஷன் v into dou t divided by dou u dot minus u into dou t divided by dou v dot equal to 0. இதுதான் ஜியோசென்ட்ரிக்கோட கண்டிஷன். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது? the geocentric on a right circular cylinders are. ஸோ இது என்னென்னு பார்ப்போம். the geocentrics on right circular cylinders are என்னென்னு கேட்டிருக்காங்க. the geocentric இது வந்து ஒரு definition இந்த எடுத்தது. the geocentrics on any cylinders are என்னன்னா helix. ஸோ ஆன்சர் டி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் the radius of a spherical curvature r is. the radius of a spherical curvature r is. இதுவும் டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ டேரெக்டாகவே இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் சால்வ் பண்ணும்போதே யூஸ் பண்ணோம் இல்லையா, டோ ஸ்கொயர்டு ப்ளஸ் சிக்மா ஸ்கொயர்டு இன்ட்டு ரோ டேஷ் ஸ்கொயர்டு. இதுதான் வந்து ரேடியஸ் ஆஃப் ஸ்பெரிக்கல் கர்வேச்சரோட ஃபார்முலா, ஆரோட ஃபார்முலா இதுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குன்னா, கர்வ்ஸ் ஆஃப் ஸ்டேஷ்னரி லென்ஸ் ஆர் கால்டு. என்னன்னு பார்ப்போம். இது ஒரு டெஃபினேஷன் வந்து எடுத்தது. ஸோ என்னன்னு பார்ப்போம். geocentrics in a surface is defined as the curve of stationary length on a surface between any two points in its plane. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஐசோமெட்ரிக் லைன்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குன்னா, the curvature of indicators is in the ratio of என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் டைரக்ட் கொஷின் தான். ஸோ இதுவும் ஒரு டெஃபினிஷன் உள்ள டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ ஒரு கர்வேச்சர் உள்ள இண்டிகேட்டர்ஸ் எந்த ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னென்னா, ஸ்க்ரூ கர்வேச்சர் டு த சர்க்குலர் கர்வேச்சர் ஆஃப் த கர்வ். ஸோ பி தான் நம்மளோட ஆன்சர். ஸ்க்ரூ கர்வேச்சர் டு த சர்க்குலர் கர்வேச்சர் ஆஃப் த கர்வ். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது? C is a curve and S is a surface. Then C and S have 3 points of contact at T0 if. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிங்கிறது ஒரு கர்வ்னு கொடுத்துருக்காங்க, எஸ்ங்கிறது ஒரு சர்ஃபேஸ்னு கொடுத்துருக்காங்க. சியும் எஸ்ஸும் 3 பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு தியரம் இருக்குது. ஸோ என்ன தியரம் அப்படின்னா, the contact of nth order at u equal to u0 if என்ன கண்டிஷன் அப்படின்னா, f dash of u0 equal to f double dash of u0 equal to and so on, f power n of u0 equal to 0 and f power n plus 1 of u0 not equal to 0. Also C and S are set to have n plus 1 point of contact. ஓகேவா?
ஸோ சியும் எஸ்ஸும் n+1 பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் இருந்தது அப்படின்னா நமக்கு n டேஷ்லேருந்து nth டெரிவேட்டிவ் வரைக்கும் வேல்யூ 0ன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ n+1 டேர்ம் மட்டும் நமக்கு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் மட்டும் என்னவாக இருக்காது, நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஸோ இங்கே நமக்கு கொஷினில் கொடுத்துருக்கிறது சி அண்ட் எஸ் ஆர் 3 பாயிண்ட்ஸ் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்லியிருக்காங்க. 3 பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னோட வேல்யூ இங்கே n+1 வேல்யூ 3. ஓகேவா? அப்போ இதுலேருந்து நம்ம என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா என்னோட வேல்யூ 2. ஸோ அப்போ n வரைக்கும் நமக்கு ஈக்குவல் டு 0 தான். அப்போ எந்த பாயிண்ட்லனா T0ங்கிற பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ f' ஆஃப் T0 ஈக்குவல் டு f" ஆஃப் T0 ரெண்டுமே ஈக்குவல் டு 0. n+1ங்கிறது என்னவாக இருக்கும், நாட் ஈக்குவல் டு 0வா? அப்போ f" ஆஃப் T0 நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். f' ரெண்டுமே ஈக்குவல் டு 0, f" மட்டும் நாட் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். ஸோ இங்கே வந்து f' நாட் ஈக்குவல் டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டி தப்பு. சிலையும் f' ஈக்குவல் டு 0 நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தப்பு. பியில் f" நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஏ ஆன்சர் கரெக்ட். f' f" ஈக்குவல் டு 0, f" மட்டும் எனக்கு நாட் ஈக்குவல் டு 0. ஸோ ஆன்சர் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா, த ஆர்க் லென்த் ஆஃப் த கர்வ் x ஈக்குவல் டு 3 cos ht, y ஈக்குவல் டு sin h2t, z ஈக்குவல் டு 60 ஃப்ரம் 0 to pi is. ஸோ ஆர்க் லென்த் கேட்டிருக்காங்க. ஸோ வேல்யூ எக்ஸ் ஒய் இசட் வேல்யூ கொடுத்து ஆர்க்கோட லென்த் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டுபிடிப்போம். ஆர் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணுவோம்னா xi வெக்டர் ப்ளஸ் yj வெக்டர் ப்ளஸ் zk வெக்டர்னு எடுத்துக்குவோம். இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது, ஆர் ஈக்குவல் டு எக்ஸோட வேல்யூ 3 cos ht, 3 cos ht ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்காங்க ஐ வெக்டர் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ sin h2t, sin h2t sin h2t. இப்போ நான் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸோ ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா 6 ஸ்கொயர் 36ன்னு வந்துடும். 1 + sin h² 2tயோட ஃபார்முலா என்ன அப்படின்னா cos h2t தான் இதோட ஃபார்முலா. ஸோ h² 2tன்னு வந்துடும். 1 + sin h² 2tயோட ஃபார்முலா cos h² 2t ப்ளஸ் 6 36ன்னு வந்துடும். 6 ஸ்கொயர் 36 cos h² 2t. ஓகேவா? ரூட் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படியே தான் இருக்குது. இப்போ ரெண்டுலேயுமே 36 நான் காமனாக எடுக்கிறேன். ஸோ 36 காமனாக எடுத்தேன் அப்படின்னா cos h² 2t ப்ளஸ் cos h² 2tன்னு கிடைக்கும். ஸோ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணேன் அப்படின்னா 2 × cos h² 2tன்னு கிடைக்கும். ஸோ ரூட் ஆஃப் ஃபங்க்ஷனில் இருக்குது. இப்போ நான் வந்து மாடுலஸ் ஆர் டாட்டோட ரூட்லேருந்து நான் வெளியில் எடுக்கும்போது 36 6ன்னு கிடைக்கும். 2 ரூட்லேருந்து வெளியில் எடுக்கும்போது நமக்கு ரூட் 2 தான் கிடைக்கும். ஸோ ரூட் 2னே இருக்கணும். cos h²க்கும் h² ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு என்ன ஆகிடும், cos h2t மட்டும் தான் கிடைக்கும். இப்போ ஆர்க் லென்த் கண்டுபிடிப்போம். ஸோ மாடுலஸ் ஆர் டேஷோட வேல்யூ கண்டுபிடிச்சு. ஸோ ஆர்க் லென்த் கண்டுபிடிப்போம். ஆர்க் லென்த் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் லிமிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0 to pi. ஸோ 0 to pi மாடுலஸ் ஆஃப் ஆர் டாட் இன்ட்டு டிடின்னு கிடைக்கும். ஸோ ஆர் டாட்டோட வேல்யூ நமக்கு 0 to pi 6 × √2 cos h2t இன்ட்டு டிடி. நமக்கு 6 √2ங்கிறது கான்ஸ்டன்ட் நமக்கு உள்ள தேவையில்லாததுக்கு வெளில போட்டுருவோம். ஸோ 6 × √2 வெளியில் இருக்கட்டும்.
காஸ் h2tயை இன்டெகிரேஷன் பண்ணுறேன் அப்படின்னா சைன் h2t டிஃப்ரென்ஷியேஷனில் மல்டிபிள் பண்ணுவோம், கான்ஸ்டன்ட் இருந்தால் இன்டெகிரேஷனில் டிவைட் பண்ணுவோம். ஸோ டிவைட் 2 0 to π. ஓகேவா? இப்போ நான் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா இந்த 2ஐயும் 6ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம், 3ன்னு வந்துடும். ஸோ 3 × √2 லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் சைன் h2π மைனஸ் சைன் h20ன்னு கிடைக்கும். 2 × 0ன்னு கிடைக்கும். ஸோ சைன் 0. ஓகேவா? அப்போ 3 × √2 சைன் h2π அப்படியே தான் இருக்கும். இது நமக்கு 0. ஸோ 0 வந்துடும். 3 × √2 சைன் h2πங்கிறது தான் நம்மளோட ஆர்க் லென்த்து. ஸோ 2πங்கிற லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதாவது வேல்யூ போடல, 2π தான் கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் 3 × √2 சைன் 2π தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா 14th கொஷின். The first fundamental coefficients for the surface x equal to u, y equal to v, z equal to u squared minus v squared are x equal to u, y equal to v, z equal to u squared minus v squaredங்கிற சர்ஃபேஸிலோட ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் கோஎஃபிஷியன்ட் EFG தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர் வெக்டருங்கிறது என்னென்னா எக்ஸ் ஒய் இசட் தான். ஸோ எக்ஸோட வேல்யூ இங்கே u, ஒய்யோட வேல்யூ v, இசட்டோட வேல்யூ u ஸ்கொயர்ட் மைனஸ் v ஸ்கொயர்ட். ஸோ ஆர் வெக்டரோட வேல்யூ இது. நெக்ஸ்ட்டு R1 வெக்டர் அப்படிங்கிறது என்னென்னா டிஃபரன்ஷியேஷன், பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன். அதாவது ∂R / ∂uங்கிறது தான் R1 வெக்டர். அதே மாதிரி R2ங்கிறது என்ன அப்படின்னா ∂R / ∂vங்கிறது தான் R2 வெக்டர். ஸோ இப்போ யூவை பொறுத்து நான் பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். ஸோ யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, ஏன்னா கான்ஸ்டன்ட் ஆகிடும். அடுத்தது u ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா 2u. ஓகேவா? ஸோ R1ஓட வேல்யூ கிடச்சிச்சு. v ஸ்கொயர் கான்ஸ்டன்ட், ஸோ 0. நெக்ஸ்ட்டு R2 கண்டுபிடிப்போம். R2 வெக்டர் ஈக்குவல் டு u 0 ஆகிடும், v 1, u ஸ்கொயர்டில் 0 ஆகிடும், மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் v ஸ்கொயர்டுங்கிறது 2vன்னு கிடச்சிடும். ஸோ R1 கண்டுபிடிச்சாச்சு, R2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டலோட கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டலோட கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்க E ஈக்குவல் டு எனக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா R1 வெக்டர் டாட் R2 வெக்டர். இதுதான் என்னோட ஃபார்முலா. ஓகே தானே? ஸோ R1ஓடது என்ன வேல்யூ என்ன இருக்குது? 1 0 2u. R1 டாட் R1ங்கிறது தான் ஈயோட ஃபார்முலா. R1 டாட் R1 இன்ட்டு 1, 0, 2u. டாட் ப்ராடக்ட்டுக்கப்போ டேரெக்டாக தானே இது பண்ணுவோம். இது IJK, இதுவும் சேம் அதே தான், IJK. ஸோ டேரெக்டாக ஐயோட I, ஜேயோட ஜே, கேயோட கே மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ 1 × 1 1 ப்ளஸ்ஸு 2u × 2uங்கிறப்ப 2 × 2 4, u × uங்கிறப்ப u ஸ்கொயர். ஸோ ஈயோட வேல்யூ எனக்கு 1 + 4u ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு எஃப் பார்ப்போம். ஸோ எக்ஸாமில் நீங்கள் இந்த மாதிரி போடும்போது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது எந்த ஆப்ஷனுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. 1 + 4u ஸ்கொயர், 1 + 4u ஸ்கொயர். அப்போ ஆன்சர் பியும் சியும் கிடையாதுன்னு சொல்லிடலாம், கன்ஃபார்மாக சொல்லிடலாம். ஏன்னா நமக்கு கிடச்சது ஈயில் 1 + 4u ஸ்கொயர் தான் கிடச்சிருக்கு. இப்போ எஃப் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக ஆன்சர் பிடிச்சிடலாம். நீங்கள் எக்ஸாமில் 3ஐயும் கண்டுபிடிச்சி ஆன்சர் பார்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு ஒன்று கண்டுபிடிச்சிட்டோமா, அது எதுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ மற்ற ஆப்ஷனை ஒமிட் பண்ணிடுங்க. மற்ற 2 ஆப்ஷனை கம்பேர் பண்ணி நம்ம ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எஃப் கண்டுபிடிப்போம். டைம் கொஞ்சம் சேவ் ஆகும் நமக்கு, ஏன்னா டைம் நிறையா இருக்காது. ஃபுல்லாகவே மேக்ஸு சால்வ் பண்ணி போடணும் அப்படிங்கிறப்ப நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி எதாவது நம்ம டைமை கொஞ்சம் கம்மி பண்ண முடியும் அப்படிங்கிறத டைம் மேனேஜ்மெண்ட்டை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ எஃப்ங்கிறதுக்கு ஃபார்முலா R1 வெக்டர் டாட் R2 வெக்டர். ஸோ R1ஓட வேல்யூ என்ன? 1 0 2u. அடுத்து R2ஓட வேல்யூ டாட் 0 1 -2v. இப்போ நமக்கு வந்து ஐன்ட்டுங்கிறப்ப 0 வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ 0. அடுத்தது ப்ளஸ்ஸு 0 × 1ன்னு வந்துடும், அதுவும் 0. அடுத்தது 2 × 2 2 × -2 இருக்குது. ஸோ -4 u × vங்கிறப்ப uv. ஸோ எஃபோட வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிருக்கு? -4uv. எஃபோட வேல்யூ -4uv. நமக்கு ஆன்சர் என்ன வந்துடும்? அப்போ ஏ தான் நம்மளோட ஆன்சர். நம்ம எதுக்கும் செக் பண்ணுவோமே, ஜியோட வேல்யூ 1 + 4u ஸ்கொயர் v ஸ்கொயர். நம்ம இப்போ ப்ராக்டிஸ் தான் பண்ணுறோம், அதனால செக் பண்ணிக்குவோம். ஆனால் எக்ஸாமில் இந்த மாதிரி ஈஸியாக டேரெக்டாக ஆன்சர் வச்சுட்டு போங்க. இப்போ ஜி கண்டுபிடிக்கிறதுக்கான டைமும் உங்களுக்கு சேவ், அடுத்த கொஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக சொன்னேன். நெக்ஸ்ட்டு ஜியோட வேல்யூ கண்டுபிடிப்போம். இருந்தாலும் ஜி ஈக்குவல் டு R2 வெக்டர் டாட் R2 வெக்டர்.
R2 வேல்யூ 0 1 மைனஸ் 2v டாட்டு 0 1 மைனஸ் 2v. ஸோ டேரெக்டாக மல்டிபிள் பண்ணோம்னாலே கண்டுபிடிச்சிடும். 1 ப்ளஸ்ஸு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 2 இன்ட்டு 2 4 v ஸ்கொயர். நம்ம இங்கே அதான இருந்துச்சு 1 + 4v ஸ்கொயர். இந்த டைம் நமக்கு சேவ் ஒரு 2 நிமிஷம் சேவ் ஆகும். அடுத்த கொஷின் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக சொன்னேன். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குன்னா 15th கொஷின். இஃப் k and kn are the curvatures of oblique and normal sections through the same tangent line and theta is the angle between these sections, then kn equal to k cos theta. This is due to. ஸோ இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அது என்ன தியரம்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக இஃப் கே அண்ட் கேஎன் ஈக்குவல் டு கே இன்ட்டு காஸ் டீட்டாங்கிறது எந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா மொனிஸ்-நியர் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆன்சர் மொனிஸ்-நியர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின், த ஈக்குவேஷன் ஆஃப் ஆன் அசிம்டோட்டிக் லைனோட ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இந்த ஈக்குவேஷன் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஆன் இப்படின்னு கேட்கலாம், அதுக்காக சொன்னேன். டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் அசிம்டோட்டிக் லைன் என்னென்னா எல் இன்ட்டு டியூ ஸ்கொயர்டு ப்ளஸ் 2m இன்ட்டு டியூ டிவி ப்ளஸ் என் இன்ட்டு டிவி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ ஆன்சர் இது ஆன்சர் ஏ தான் நம்மளோட ஆன்சர். ஓகே தானே? எல் இன்ட்டு டியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2m இன்ட்டு டியூ டிவி ப்ளஸ் n இன்ட்டு டிவி ஸ்கொயர். ஸோ ஆன்சர் ஏ. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின், இஃப் KA and KB are the principal curvature at 0 on the surface, if KA and KB have the same sign, then the indicatrix is. ஸோ இதுக்கு ஒரு தியரம் இருக்குது, அந்த தியரத்துக்கு ஆன்சர் சொல்கிறோம். ஸோ தியரம் என்ன அப்படின்னா, த Gaussian curvature at any point P u comma v on the surface r vector equal to r vector of u comma v is denoted by k, then k equal to ka kb equal to ln minus m squared divided by h squared. ஸோ கேயோட வேல்யூ இதான். இதில் வேர் KA and KB are the principal curvature, the point. The point P of u comma v is called on elliptic point at P. The Gaussian curvature has positive sign, that is ln minus m squared greater than 0. So k வந்து greater than 0, which implies ka kb are greater than 0. So அப்போ கண்டிப்பாக ரெண்டுமே ka kb has same signs. ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் வந்து எலிப்ஸு. KA and KB have same sign, then the indicatrix. இங்கே எதில் நமக்கு சேம் சைனாக இருக்கும் அப்படின்னா KA KBங்கிறது எதில் சேம் சைனாக இருக்கும்னா எலிப்டிக் பாயிண்ட் Pயில் தான் நமக்கு சேம் சைனாக இருக்கும். ஸோ ஆன்சர் சி, எலிப்ஸ் தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின், at an elliptic point the Gaussian curvature is. ஸோ இப்போ பார்த்தீங்க அதே கொஷின் தான். எலிப்டிக் பாயிண்ட்னா கே கிரேட்டர் தென் 0வாக இருக்கணும், அப்படி தானே? அப்போ கே கிரேட்டர் தென் 0வாக இருக்கணுங்களா நம்மளோட ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட் கொஷின் என்ன? ஸோ the parametric curve have conjugating directions, then have conjugating
direction, then இது வந்து direct statement theorem தான். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா m equal to 0. ஸோ if the parametric curves have conjugative direction, then m equal to 0ங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா the surface is developable if and only if the surface is, இதுவும் direct question தான். the surface is developable தியரத்தோட direct question. the surface is developable, then நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா ln minus m squared equal to 0ங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். lm minus m squared equal to 0. ஸோ சர்ஃபேஸ் டெவலப்டாக இருந்தால் ln minus m squared equal to 0 இருக்கும். ln minus m squared equal to 0 இருந்துச்சுன்னா அந்த சர்ஃபேஸ் வந்து டெவலப்பபிளாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா if the curvature k equal to 0 at all points on a curve, then the curve is இதுவும் வந்து ஒரு ரிசல்ட் வேண்டியிருக்கும். ஸோ என்ன ரிசல்ட் அப்படின்னா the necessary and sufficient condition. Necessary and sufficient curve that a curve to be straight line is k equal to 0 at all points. So necessary and sufficient condition தான் k equal to 0வாக இருந்தது அப்படின்னா அது ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். ஸ்ட்ரைட் லைனாக இருந்துச்சு அப்படின்னா k equal to 0வாக இருக்கும். எல்லா பாயிண்ட்ஸ்லையும் k equal to 0வாக இருக்கும். ஸோ ஆன்சர் ஸ்ட்ரைட் லைன். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குன்னா let p or vector be a point on a surface, b is a singularity of the surface. ஸோ இதுவும் ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு ரிசல்ட் என்ன வருது. ஸோ என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஆன் ஆர்டினரி பாயிண்ட் is defined as r1 cross r2 not equal to 0, a point which is not on ordinary point is called a singularity. That is singularity அப்படின்னா r1 cross r2 equal to 0. ஒரு பாயிண்ட் வந்து ஆர்டினரி பாயிண்டாக இருந்துச்சு அப்படின்னா r1 cross r2 நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். அதுவே ஒரு பாயிண்ட் வந்து சிங்குலாரிட்டியாக இருந்தது அப்படின்னா r1 cross r2 ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஸோ நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது சிங்குலாரிட்டி. ஸோ ஆன்சர் வந்து r1 cross r2 ஈக்குவல் டு 0 தான். ஸோ ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். வித் த யூஸ்வல் நோட்டேஷன் த ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபார்ம் தியரம் பார்ப்போம். லெட் ஆர் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் யூ கமா வி பி த ஈக்குவேஷன் ஆஃப் எ சர்ஃபேஸ் த quadratic differential form. என்ன அப்படின்னா e squared plus 2f du dv plus g dv squared, where e equal to r1 squared, f equal to r1 dot r2, g equal to r2 squared is called, இதை தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெட்ரிக் இல்லைனா ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொல்லுவோம். மெட்ரிக் ஆர் ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல்னு சொல்லுவோம். இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, த யூஸ்வல் நோட்டேஷன் ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபார்ம். ஸோ டிவி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 0, இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபார்ம். Next question, if two parametric curves on a surface are orthogonal. ஸோ இதுவும்
ஒரு டெஃபினிஷன் ஸ்டேட்மெண்ட் தான், ஒரு ரிசல்ட் தான். த நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் த parametric curves on a surface to be orthogonal is f equal to 0. f equal to 0 வந்துச்சுன்னா அந்த சர்ஃபேஸ் ஆர்த்தோகனலாக இருக்கும். அதுவே ஆர்த்தோகனலாக இருந்துச்சுன்னா f equal to 0 இருக்கும். ஸோ f equal to 0. Okay, next question பார்க்கலாம். Next question, the normal which lies in the oscillating plane at any point of the curve is called. So the normal which lies in the oscillating plane at any point of the curve is called. என்னன்னு கேட்டுருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா பிரின்சிபல் நார்மல். ஸோ இது வந்து டைரக்ட் டெஃபினேஷன் தான். ஸோ ஆன்சர் பிரின்சிபல் நார்மல். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின், கர்வேச்சர் ஆஃப் த கர்வ் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு எஸ் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் where a vector and b vector are constant vectors at any point. ஸோ ஆர் வெக்டர்னுங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுலேருந்து ஆர் வெக்டர் டாட் கண்டுபிடிக்கிறேன். ஸோ எஸ்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ எஸ்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஏ வெக்டர்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதுலேருந்து ஆர் டபுள் டாட் கண்டுபிடிக்கிறேன். அப்போது எஸ் இல்லை, ஸோ ஜீரோன்னு கிடச்சிடும். வெக்டர் மட்டும் தான் இருக்குது, ஸோ ஜீரோன்னு கிடச்சிடும். ஸோ இதுலேருந்து கர்வேச்சர் கண்டுபிடிக்கிறேன். கர்வேச்சர் ஃபார்முலா என்ன? மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டர் டாட் கிராஸ் ஆர் வெக்டர் டபுள் டாட் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டர் கியூப். ஸோ இதுதான் கர்வேச்சருக்கான ஃபார்முலா. ஸோ ஆர் வெக்டருங்கிறது ஏ வெக்டர், கிராஸு ஆர் வெக்டர் டபுள் டாட்டுங்கிறப்ப 0 வந்துடும். மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் கியூப்னு வந்துடும். ஸோ இன்ட்டு 0 இருக்கிறதுனால இது என்ன ஆயிரும்னா 0. அப்போ டிவைட் டேர்மில் இருந்தாலும் 0 தான் வரும். ஸோ ஆன்சர் 0. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின், இன்சென்ட்ரிக் ஈக்குவேஷன் ஆஃப் ஏ ஸ்பேஸ் கர்வ் சிஆர் ஆஃப் த ஃபார்ம். ஸோ இன்சென்ட்ரிக் கேட்பாங்க. இன்சென்ட்ரிக் இதுவும் வந்து சேம் டெஃபினேஷன் வந்து இன்சென்ட்ரிக் டெஃபினேஷன் வந்து சொல்லலாம். ஸோ என்ன டெஃபினேஷன் அப்படின்னா, இஃப் ஏ கர்வ் is specified in such a way that its curvature and torsion are functions of arc length. Yes, say k equal to f of s and tau equal to pi of s. Then these are called the eccentric or natural equations of the curve. ஓகேவா? ஸோ k equal to f of s and pi equal to tau equal to pi of x. இதில் எஸ்ங்கிறது என்னென்னா ஆர்க் லென்த்து, கே டவுங்கிறது கர்வேச்சர் அண்ட் டோரிசன். ஓகேவா? இங்கே எஸ்ஸுக்கு பை ஆஃப் எஸ்ஸுக்கு பதிலாக ஜி ஆஃப் எஸ்ன்னு கொடுத்துருவாங்க. ஸோ கே ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஸ், டவு ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ். இதில் எஸ்ஸுங்கிறது ஆர்க் லென்த்து, கே டவு ரெண்டுமே கர்வேச்சர் அண்ட் டோரிசன் சொல்லி வச்சாங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். Equation of the tangent plane at the point 1, 2, 2 on the surface xy equal to 4. ஸோ tangent planeோட ஈக்குவேஷன் கேட்டுறாங்க. ஸோ இதுக்கு நான் ஆர் வெக்டர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறேன். ஆர் வெக்டருங்கிறது என்ன? எக்ஸ்ஐ வெக்டர் ப்ளஸ் ஒய்ஜே வெக்டர் ப்ளஸ் இசட்கே வெக்டர். இங்கே ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் எடுத்துக்கூடாது, இன்னொன்று ஆர் கேபிட்டல் ஆர் வேணும். ஸோ அந்த கேபிட்டல் ஆர் தான் இந்த பாயிண்ட் எடுத்துக்குவோம். ஸோ ஐ வெக்டர் ப்ளஸ் 2j வெக்டர் ப்ளஸ் 2k வெக்டர்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஒரு ஸ்மால் ஆர் வெக்டர், இன்னொன்று கேபிட்டல் ஆர் வெக்டர் இந்த பாயிண்ட் பொறுத்து எடுத்துக்கிறேன்.
நெக்ஸ்ட்டு எஃப்ங்கிறது இந்த சர்ஃபேஸ் ஃபார்முலா கொடுத்துருக்காங்களே அதுதான். அப்போ சர்ஃபேஸ் ஃபார்முலா என்ன இருக்குது, எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு 4ன்னு இருக்குது. இது ஈக்குவல் டு 4ன்னு போடாமல் -4 ஈக்குவல் டு 0ங்கிறது தான் எனக்கு ஃபங்க்ஷனாக இருக்கும். எஃப் ஈக்குவல் டு 0ங்கிறது தான் இருக்கணும். ஸோ ஈக்குவல் டு 0 ஃபார்முக்கு இதை மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டோ எஃப் கண்டுபிடிக்கிறேன். ஸோ டோ எஃப் ஈக்குவல் டு டோ எஃப் டிவைடட் பை டோ எக்ஸு ஐ வெக்டர் plus dou f divided by dou y into j vector plus dou f divided by dou z into k vector. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒய் செட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஒய் செட் இன்ட்டு ஐ வெக்டர் ப்ளஸ் இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் இசட் ஜே வெக்டர், அடுத்தது ப்ளஸ் இசட் எடுத்துகிட்டு எக்ஸ் ஒய் கே வெக்டர்னு எடுத்துக்கோம். ஓகே தானே. இப்போ டவ் எஃப்பில் இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1 2 2ங்கிற எக்ஸ் ஒய் பாயிண்ட்டை நான் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா ஒய் இசட், ஸோ 2 × 2 4 ஐன்னு வரும், ப்ளஸ் இசட் எக்ஸ் இன்ட்டு இசட், ஸோ 1 × 2 2 ஜே வெக்டர்னு வரும், ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் 1 × 2 2 கே வெக்டர். நெக்ஸ்ட்டு இப்போ ஈக்குவேஷனோட டேன்ஜென்ட் லைன் கண்டுபிடிப்போம். Equation of the tangent plane. So tangent plane oda equation kalpikka formula enna r minus r into dou f equal to 0. R minus r ngrappa I j corresponding la correct substitute பண்ணுவோம். So first r first small r அடுத்து அப்ப I அப்போ 1 மைனஸ் எக்ஸ்ன்னு வந்துருமா, 1 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஐ வெக்டர். அடுத்தது என்ன இருக்குது, 2 மைனஸ் ஒய் ப்ளஸ் 2 மைனஸ் ஒய் ஜே வெக்டர். ஸோ அடுத்து என்ன வரும், 2 தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் 2 மைனஸ் இசட் இன்ட்டு கே வெக்டர். ஸோ ஆர் மைனஸ் ஆர் தான் நமக்கு. டோ எஃப் என்ன எடுத்துருக்கு, 4 ஐ வெக்டர் plus 2j vector plus 2k vector equal to 0. இப்போ corresponding ஐயோட மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இது டாட், இப்போ corresponding ஐயோட மல்டிபிள் பண்ணோம்னா 4 × 1 மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 2 × 2 மைனஸ் ஒய் ப்ளஸ் 2 × 2 மைனஸ் இசட் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ மல்டிபிள் பண்ணோம் 4 மைனஸ் 4x plus 4 minus 2y plus 4 minus 2z equal to 0. எல்லாத்துலேயுமே 2 காமனாக இருக்குது. ஸோ 2 காமனாக எடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி ப்ளஸ் பண்ணிடுவோம் கான்ஸ்டன்ட்லாம். ஸோ கான்ஸ்டன்ட் +4 +4 +4 எல்லாமே +4 தான் இருக்குது. இப்போ +4ங்கிறப்ப 4 4 8 8 + 12ன்னு வந்துடும். ஓகே தானே. அப்போ 12 - 4x - 2y - 2z = 0. இதில் எல்லாத்துலேருந்தும் 2 காமனாக எடுத்து அந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா 0 அப்படி தான் இருக்கும். ஸோ 2 காமனாக எடுத்தோம்னா ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும், 6 - 2x - y - z = 0ன்னு வரும். இப்போ 6 மட்டும் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் அந்த சைடு கொண்டு போவோம். 6 = 2x + y + z. இது சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி ஆன்சரில் 12 = 4x 2y + 2zன்னே இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம அடுத்து சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஸோ அந்த ஃபார்மேட் இல்லை, 2x + 4y + zங்கிறது தான் இருக்குது. ஸோ ஆன்சர் ஏ தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா, a geocentric on a sphere is ஸோ என்ன ஆன்சர் அப்படின்னா, இதுவும் டேரக்ட் கொஷின் தான். ஸோ என்ன ஆன்சர் அப்படின்னா ஹெலிக்ஸ். த ஜியோசென்ட்ரிக் ஆன் எ ஸ்பியர் என்ன ஆன்சர்னா சி, எ கிரேட் சர்க்கிள்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு தியரம், ஒரு ரிசல்ட் இருக்குது. ஸோ என்ன ரிசல்ட் அப்படின்னா, the necessary and sufficient condition for a curve on a sphere to be geocentric is that the curve
is great circle. Is a great circle. So answer great circle. Next question என்ன இருக்குன்னா the envelope of a single parameter family of planes is called. ஸோ இது வந்து direct definition தான். The envelope of a single parameter family of planes is called a developable surface. Developable surface or simply developable. ஒன்று டெவலப்பபிள் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம், இல்லை டெவலப்பபிள்னு சொல்லுவோம். ஸோ இங்கே இருக்கிறது டெவலப்பபிள். ஸோ ஆன்சர் டெவலப்பபிள். அதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இன்றைக்கி டிஃப்ரென்ஷியல் ஜாமெண்ட்ரிலேருந்து கொஷின்ஸ் பார்த்தோம், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோலையும் இதோட கண்டினியூஷன் போடுறேன். சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள், நீங்களும் பாருங்கள். கண்டினியூஸாக மோர் கொஷின்ஸ் போடுறேன், நிறையா கொஷின்ஸ் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.